என்னடா இது மரக்கட்டையை வந்து துண்டு துண்டா கட் பண்ண மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சந்தையில ஒரு பாக்கெட் 20 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பலாக்காயை காய வச்சு கட் பண்ணி பாக்கெட் போட்டு கூறு போட்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வாங்குறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பலாக்காயில வந்து வாங்கலான்னு பார்த்தேன். அது இதுவே ஈஸியா இருக்கு, நம்ம கட் பண்ணியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட எப்படி செய்யணும் என்னன்னு கேட்டு வந்தேன். அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சுடுதண்ணில ஊற வச்சா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துருமா, அதுக்கப்புறம் நீங்க குழம்பு வச்சுக்கலாம் இல்லை 65 போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் எப்பவுமே சொல்றது கேட்க மாட்டோமே, அதனால பிரியாணி வந்து செய்யலாம்னு யோசிச்சிருந்தேன் பலாக்காயில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எப்பவும் நம்ம செஞ்சுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பலாக்காயை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லபடியாக வந்து பரட்டிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சொல்ல மறந்துட்டேன். எல்லாமே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன், டைப் பண்ணி போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ நல்லா அது பரட்டி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்து சேர்த்தாச்சு. பிரியாணி அப்படின்னு செஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் நான் செஞ்சு பழக்கம். இந்த தடவை முதல் முறையாக நான் வந்து தம் பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்திலே செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். நான் வந்து பலாக்காயை வந்து ஃபுல்லாகவே பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டேன், சின்ன சின்னதாக இருக்குன்னு. ஆனால் வெந்து வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காய் நிறையா வந்த மாதிரி இருந்துச்சு, சாதத்தை விட காய் நிறைய இருக்க மாதிரி இருந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதி போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டம்ளர் நம்ம அரிசி எடுத்திருக்கோமோ, நான் வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறனால 1.25 டம்ளர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காய் நிறையா இருக்கனால எனக்கு தண்ணி பத்தலை. ஆனால் 2.25 டம்ளர் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரிசி வந்து நல்லா வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா வந்து தம்முக்காக வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து வச்சு மூடி வச்சுட்டேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வந்து வச்சாச்சு. சிம்மில் வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அரிசி வேகாத மாதிரி இருந்த மாதிரி முக்கால் பதம் தான் வந்து இந்த மாதிரி இருந்தது, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஸோ அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா சிம்மில் வச்சுட்டேன். தம்மில் வச்சனால எனக்கு ஈஸியாக மூடியை கழட்டி கழட்டி பார்க்க ஈஸியாக இருந்துச்சு, அடி பிடிக்கல, டேஸ்டியாக இருந்தது. உப்பு எல்லாமே வந்து காரம்லாம் கரெக்டாக இருந்தது. இப்படி தான் வந்து ரிசல்ட் வந்து இருந்துச்சு. இந்த பலாக்கா பிரியாணியை வெஜ் மட்டன் பிரியாணி கூட சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.